ஒவ்வொரு உலோகங்கள், ஒவ்வொரு அலோகங்கள், ஒவ்வொரு பொருட்களுக்கும் கதிர்வீச்சுக்கள் இருக்குது. விஞ்ஞானம் அதை சொல்லுது. இப்போ கதிர்வீச்சுக்கள் இருக்குது அப்படின்னா அந்த கதிர்வீச்சுக்கள் அலைகளாக இந்த காற்றிலே, இந்த வெளியிலே பரவி இருக்கு. அது மனிதர்களை பாதிக்குது. இப்போ அணு ஆயுதம் எப்படி பாதிக்குது? அணு கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம். அணு உலைகளில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள் எப்படி கதிர்வீச்சை வீசச் செய்வதால் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பாதிப்பை உருவாக்குது. அப்போ இதே போல் தனிமங்களும் உலோகங்களும் அலோகங்களும் ஒவ்வொன்றும் கதிர்வீச்சுக்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த கதிர்வீச்சுக்கள் மனிதனுக்கு எந்த வகையில் நன்மையோ அல்லது நன்மை அல்லாததையோ தருகிறது அப்படின்றதான் ஜோதிட கருத்துக்கள். இதை நாம் சரியாக புரிஞ்சிக்காம அது என்னவோ ஜோதிடம்ன்றது மூடத்தனம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் அது சரியா தப்பான்னு அதை முழுவதுமாக அறிந்தவர்கள் தான் சொல்லணும். எடுத்தடுப்பிலே முட்டாள்தனம்னு சொன்னால் அதுதான் முட்டாள்தனம். சொல்கிறவன் தான் முட்டாள். மூடத்தனம் என்பது என்ன? ஒரு கருத்து இருக்குது அல்லது ஒரு செயல் இருக்குது, அந்த செயலினுடைய விளைவுகள் என்ன, அந்த செயல் ஏன் சொல்லப்பட்டது, அந்த கருத்து என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு அதை முழுவதுமாக உள்வாங்கி அதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின் மூலமாக இது சரியா தப்பான்னு முடிவு செய்வது தான் சரியான ஞானமாக இருக்கும். எதை எடுத்தாலுமே மூடத்தனம், முட்டாள்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வகையிலே ஜோதிடம் என்பது சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு கிரகங்களிலிருந்தும் வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள். இப்போ நிலவிற்கு நிலவை இன்னும் முழுசாக மனுஷன் அறியலை. அந்த நிலவிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் வருதா இல்லையா? நாம் இரவு பொழுதிலே பார்க்கிறோம். அதனுடைய ஒளி இந்த பூமியை அடைகிறது. அந்த ஒளி மனதுக்கு இதமாக இருக்கிறதா இல்லை? நில ஒளியிலே பயணித்து பாருங்கள். அதனால தான் சொன்னான் பௌர்ணமி நேரத்தில் கிரிவலம் சுற்றி வாங்கன்னு சொன்னான். ஏன்னா பௌர்ணமி நேரம் அந்த பௌர்ணமியுடைய ஒளி அலைகள் நமது உடலில் படுவதால் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அப்போது இந்த உடல் சரியாக இயங்கணும் அப்படின்னா மனம் சரியாக இருந்தால் தான் உடல் சரியாக இருக்கும். மனம் சரியாக இருந்தால் தான் எண்ணம், அதிலிருந்து விளையக்கூடிய எண்ணம் சரியாக இருக்கும். எண்ணங்கள் சரியாக இருந்தால்தான் அதன் மூலமாக விளையக்கூடிய செயல்கள் சரியாக இருக்கும். அதனால தான் சொன்னான் அது மதின்னு சொன்னான், அறிவுக்கும் மதின்னு சொன்னான், நிலவுக்கும் மதின்னு சொன்னான். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய நிலவிலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு அந்த சக்தி, ஆகர்ஷண சக்தி இல்லை கதிர்வீச்சு இந்த மனிதனுடைய மனதை பாதிக்கிறது அப்படின்றத உண்மை. இதைத்தான் ஜோதிடம் சொல்லுது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் இந்த பூமியில் உள்ள உயிர்களோடு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் இருக்கிறது. அப்போ இதை இன்றைய விஞ்ஞானம் இல்லை விஞ்ஞானிகள் இல்லை பகுத்தறிவாளர்கள் இதை ஆய்வு செய்யணும். இது உண்மையா இல்லையா? அமாவாசை பௌர்ணமி காலங்களிலே கடல் நீர் எப்படி இருக்குது பாருங்க. மனம் புத்தி பேதலிச்சவன் சொல்லுவாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அமாவாசை பௌர்ணமி காலகட்டங்களிலே அவர்களுடைய மனப்பிறழ்வு எப்படி இருக்குது? இயல்புக்கு மாறாக இருக்கிறார்களா இல்லையா? அதே போல இப்படி ஒவ்வொரு கிரகங்களினுடைய வர ஆகர்ஷண சக்தி இந்த மனிதனுடைய மனதை, உடலை ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கிறது. அதன் மூலமாக அவனுக்கு நல்லவைகளோ அல்லவைகளோ நடக்கிறது அப்படின்னு ஜோதிடம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. இது பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆய்வு செய்து முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு விஷயம். இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஜோதிடம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை ஜோதிடம் சொல்லுது. இந்த நேரத்தில் பிறந்தவனுக்கு இப்படி இப்படி இருக்கும்னு ஒரு கருத்துக்களை சொல்லுது. குறிப்பிட்ட அந்த நேரத்திலே ஒரு பிறக்கக்கூடிய பூமியிலே குறிப்பிட்ட இடத்தில் பிறக்கக்கூடிய அந்த உயிர் ஜனிக்கின்ற பொழுது இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, பூமியிலிருந்து நிலவு எவ்வளவு தூரத்தில் இருக்குது, சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது,
வெள்ளி எவ்வளவு தூரத்தில் இருக்குது, வியாழன் புதன் செவ்வாய் சனி எவ்வளவு தூரத்தில் இருக்குது, அந்த தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த அலைகளினுடைய அளவு எந்த விகிதத்தில் அந்த பூமியில் ஜனித்து அந்த உயிரை வந்து சேர்கிறது, அதனுடைய பாதிப்பு அதனுடைய விளைவுகள் தான் அப்படின்றதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு மெய்யியல் கருத்து. அது எப்படி உண்மையா சரியா இல்லையா அப்படின்னு விஞ்ஞானிகள் ஒரு நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதிலிருந்து வரக்கூடிய ஆகர்ஷண சக்தி, அந்த அலைகள் எந்த அளவுக்கு இந்த பூமியில் வந்து விழுது அப்படின்றத ஆய்வு செய்யணும். அப்போ ஜோதிட கருத்துக்கள் அப்படின்றது உண்மையா இல்லையா அப்படின்றத ஏற்கனவே ஜோதிட கருத்துக்கள் சொல்லுது இல்லையா. இந்தந்த மாதிரி இந்த நேரத்தில் பிறக்கிறவங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை பிறக்கிறப்ப ஜாதகம்னு ஒன்று கிடைக்கிறாங்க இல்லையா, அந்த ஜாதகம் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. குழந்தை பிறக்கின்ற பொழுது வானத்தை இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு தான், அப்படியே அதை ஃபோட்டோ காப்பி, அதுதான் உங்களோட அந்த ஜாதக கட்டம். ஒரு உயிர் பிறக்குது, அந்த பிறக்கிற நேரத்தில் வானத்தில் இந்தந்த இடத்துல அந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்றத ஃபோட்டோ எடுக்கிறது தான் அந்த கட்டம். அது சதுரமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது வட்டம் தான், எழுதுறதுக்காக சதுரமாக வச்சுருக்கிறாங்க. இப்படி அந்த ஃபோட்டோ காப்பி சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்றத நாம் தொடர்ந்து ஆய்வு செய்ய போகிறோம். இதற்காக எப்படி இந்த ஜோதிடம் என்ன சொல்கிறது, இந்தந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் இவங்க அரசியலில் பெரிய ஆளாக வருவான்னு சொல்லுது, இந்தந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் இவன் அறிவாளியாக இருப்பான்னு சொல்லுது, இந்தந்த மாதிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா இது பெரிய விஞ்ஞானியாக இருப்பான்னு சொல்லுது, இந்தந்த மாதிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா இவனுக்கு இல்லறம் அமையும், கலஸ்தரம் அமையும், மனைவி அமையும் சொல்லுது. இந்தந்த மாதிரி கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருந்து இப்படி இருந்துச்சுன்னா அவன் பிறக்கின்ற நேரங்களில் திருமணமே ஆகாதுன்னு சொல்லுது. அதே போல் இது போன்ற கிரகங்கள் இருந்தால் குழந்தை பிறக்காது, குழந்தை பிறக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், எல்லா விஷயத்தையுமே ஜோதிடங்கள் சொல்லுது. அதற்கு பல்வேறு விதமான காலக்கணிதங்கள் இருக்கின்றன, பல முறைகள் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு ரிஷியாலோ மகானாலோ இல்லை இறைவனாலோ சொல்லப்பட்டது மட்டுமல்ல, பல கூட்டு முயற்சியால் வந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஏன்னா ஆதிகாலம் தொட்டு இந்த மனிதன் கணிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கணிச்சு அவர்களுடைய சீடர்கள் அதை தொடர்ந்து அதை கணித்து, இந்த கிரகங்களை கணித்து அதனுடைய நிலைகள் எல்லாம் அறிந்து ஆய்வு செய்து, அந்த பிறக்கிறவன் அந்த டயத்தில் பிறந்து இந்தந்த இடங்களில் இந்தந்த கிரகங்கள் இருக்கிறப்ப பிறக்கிறவன் எப்படி இந்த மனிதனை எப்படி வாழ்கிறான் அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்து தான் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த சோதிட கருத்துக்கள் அன்றைய காலகட்டத்திற்கு சொல்லப்பட்டது, இன்றைய காலகட்டத்திற்கு அது எப்படி இருக்குது. அதே போல் இந்த ஜோதிடங்கள் ஒரு கெட்ட நேரம் வந்துருச்சு, நல்ல நேரம் வந்துருச்சு, சனி பயிற்சி, குரு பயிற்சி, 7.5 சனி வந்துருச்சு, 8.5 சனி வந்துருச்சு, 10.5 சனி வந்துருச்சு, கண்டச்சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, ஏதோ ஒரு சனிகளை வெட்டி பயமுறுத்தி அந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரத்தால் தீருமா தீராதா, இப்படி ஒரு குரூப்பு. இப்போ ஜோதிடம் எதை சொல்லுது, எது கிடைக்கும், அது எப்படி இருக்கும், பரிகாரங்கள்ன்றது உண்மையா பொய்யா, இப்படி ஜோதிடம் சம்பந்தமான பல்வேறு விதமான செய்திகளை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்ய போகிறோம். உடனே நினைக்கலாம், இவனுக்கு ஜோதிடத்தை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு. ஏறக்குறைய என்னென்ன தொழில் என்ன வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் பற்றிய புத்தகங்களை படித்து, பல குருமார்களுடைய கருத்துக்களை கேட்டு, அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் குறித்து வச்சு இதற்காகவே சொல்லக்கூடிய பல விதமான ஜோதிட முறைகளையும் தெரிந்து கொண்டு, அதுக்காக முழுசாக யாருமே தெரியல, 1% தான் எனக்கு தெரியும். ஜோதிடம்ன்றது 1%, அது 100ல் 1% தெரியும். அந்த 1% அறிவை வைத்து பல்வேறு விதமான ஜாதகங்களை வாங்கி, கல்யாணம் முடித்தவங்க ஜாதகம், குழந்தை பிறந்தவங்க ஜாதகம், கல்யாணம் முடிக்காமலே இருக்கக்கூடியவங்களோட ஜாதகம், பல அரசியல் தலைவர்களோட ஜாதகம், இப்படி பல 100 ஜாதகங்களை, ஒவ்வொன்றுக்கும் பல 100 ஜாதகங்களை கலெக்ட் பண்ணி, அப்போ ஜோதிட விதிகள் சொல்கிறது இந்த மாதிரி சொல்லுது, இவங்களுக்கு இந்த ஜாதகங்களில் இருக்குதா அப்படின்னு பார்த்து, அதே போல் பல ஜாதகங்களை வாங்கி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து,
அது இந்தந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, அப்போ இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறப்ப நடந்திருக்கு, அப்போ இது உண்மையா அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு செய்து அதை தொடர் நிகழ்ச்சியாக நம்ம சேனலில் ஒவ்வொரு ஜாதகமாக நாம் பார்க்க போகிறோம். அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்களை பார்க்க போகிறோம். அவங்க எப்படி அரசியலில் சாதாரண ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் அவரும் அரசியலில் ஒரு தலைவர் தான். அதே போல் பிரதமராக இருந்தாலும் அவர் நாட்டுக்கே பிரதமர், இவர் ஊருக்கு பிரதமர். அப்போ இது எப்படி ஒரு சாதாரண கிராம பஞ்சாயத்து தலைவராக ஒருத்தர் எப்படி வரார், அடுத்து எம்எல்ஏவாக ஒருத்தர் எப்படி வரார், எம்பியாக எப்படி வரார், முதலமைச்சராக எப்படி வரார், பிரதமராக எப்படி வரார், அமைச்சர்களாக எப்படி வர்றாங்க, அப்புறம் எந்தெந்த கிரக சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே இருந்த பல தலைவர்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து அதனுடைய விளக்கங்கள், அதேபோல் பல்வேறு விதமான ஜோதிட ஆய்வுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த வீடியோக்களாக போட போகிறோம். மேலான அன்பு உறவுகள், தொடர்ந்து நமது பிஎஸ்சி டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தந்து தொடர்ந்து இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா, அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து உங்களது கருத்துக்களை கமெண்ட்களை பதிவு செய்யுங்க. அதே போல் உங்களுக்கு உங்கள் பிறந்த தேதி, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் டைம், டேட் ஆஃப் பிளேஸ், இந்த மூணையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நாம் ஆய்வு செய்வோம். சில சம்பவங்களை நாம் உண்மையில் நடந்ததா, ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஜோதிடம் மூடத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பிளேஸ், டேட் ஆஃப் டைம், இது எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. சரியானதை அனுப்பிச்சி விடுங்க. நம்ம ஆய்வு தான் செய்ய போகிறோம். இது சரி, இது தவறுன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஒருவன் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ, அதே போல் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொருவருக்கு உரிமை இருக்கிறது. எல்லோரும் அவங்கவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை சொல்லலாம். நாம் என்ன பண்ண போகிறோம், நடுநிலைமையாக இருந்து உண்மையா பொய்யா அப்படின்றதான் நாம் அலச போகிறோம். அந்த வகையிலே வேறு உங்களுக்கு ஏதாவது நிகழ்வுகளுக்காக ஜாமக்கல் ஆர்வம் பார்க்கணுன்னா கூட எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். அதனால் அன்பு உறவுகள், உங்கள் மேலான ஆதரவை நமது சேனலுக்கு கொடுத்து உங்கள் இல்லங்களின் உங்களின் வைபவங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் கமெண்ட்டில் போடுங்க. அதை நாம் சொல்லுவோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி உறவுகளே. அன்பு உறவுகள் அனைவரும் ஆனந்தமாக வாழ்க வாழ்க.